திருமூலர் கூறும் முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை. பொருள் விளக்கம். யாக்கை என்பது உடலும் உயிரும் கட்டி கொண்டு இருக்கும் நிலைமை. எலும்பு, தசையின் நரம்பு முதலான நிலப்பொருள்களும், குருதி போன்ற நீர்ம பொருட்களும், சூடு போன்ற நீப்பொருட்களும், மூச்சோட்டமாகிய காற்று பொருள்களும், உயிரோட்டமாகிய ஆகாய பொருளும் என ஐம்பூத பொருள்களும் ஒன்றோடு ஒன்று கட்டிக்கொண்டு இயங்குவதே யாக்கை. முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை. பொருள் விளக்கம். உயிர்களின் உடல் குயவன் செய்யும் மண் பாத்திரம் போன்றது. குயவன் பல பாத்திரங்கள் செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எதுவென்று பார்த்தால் அது களிமண் ஒன்றுதான். அதுபோலவே உயிர்களின் உடல் பல வகைப்பட்டதாலும் ஆன்மா ஒன்றுதான். குயவன் செய்யும் மண் பாத்திரங்கள் ஒரே மண்ணில் செய்யப்பட்டாலும் இரண்டு வகைகளாக இருக்கின்றன. ஒன்று தீயினால் சுட்டப்பட்டு தின்னென்று இருக்கும் பாத்திரம். இரண்டாவது தீயால் சுடப்படாமல் பச்சை மண்ணாக இருக்கும் பாத்திரம். உயிர்களும் இருவகை உடல்களை தாங்கிய உலகிற்கு வந்திருக்கின்றன. உயிர்களின் உடலோடு அவை செய்த தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன. எப்படி வானிலிருந்து மழை பெய்தால் சுடப்படாத பச்சை மண்ணாலான பாத்திரங்கள் கரைந்து மறுபடியும் களிமண்ணாகவே மாறிவிடுமோ, அதுபோலவே உயிர்கள் இறைவன் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளிலேயே கட்டுண்டு பச்சை மண்ணாகவே இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன. இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். எனவே நிலையில்லாத உடலின் மேல் நாட்டம் வைக்காமல் என்றும் நிலையான இறைவனின் மேல் நாட்டம் வைக்க வேண்டும்.